எல்லாருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் பணித்துளி சங்கர். நம்ம இப்போ வந்திருக்க இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாலைவன நாடு அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாங்க. ஒமான் நாட்டில் இருக்க ஒரு இடம் தாங்க இது. என்னதான் பெட்ரோல், கட்டுமான வளர்ச்சி அப்படின்னு வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நாடாக இருந்தாலுமே, இந்தியாவில் இருக்க கிராமங்களில் உள்ள மக்கள் எப்படி விவசாயத்தை நம்பி இருக்காங்களோ, அதே மாதிரி இங்கே இருக்க மக்களும் இன்னமும் விவசாயத்தை நம்பி தாங்க இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா விளையாத மரங்களே இல்லைன்னு சொல்லலாம். அதாவது நம்ம ஊரில் இருக்க மாதிரி மாம்பழம், வாழை, பலா அப்படின்னு சொல்லிட்டு பல வகையான மரங்கள் இங்கே வளருதுங்க. அவ்வளவு அருமையான மண்ணுள்ள இடம் தான் இது. எங்கே இந்தியாவுக்கு வந்துட்டோமோ அப்படிங்க கூட என்ன தோணுதுங்க. அது மட்டும் இல்லை, நம்ம ஊரில் எப்படி தென்னை மரங்களினுடைய தோப்போ அதே மாதிரி இங்கே ஈச்ச மரங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பேரிச்சம்பழங்கள் காய்க்கக்கூடிய ஈச்ச மரங்கள் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மரங்களை வச்சு விவசாயம் பண்ணுறாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குங்க. ஒரு நல்ல விளைச்சல் தரக்கூடிய மரத்திலிருந்து கிட்டத்தட்ட 500லேருந்து 1000 கிலோ வரைக்கும் வருடத்திற்கு இங்கே அவங்க அறுவடை பண்ணுறாங்க. அதை விட இங்கே ஒரு மிகப்பெரிய சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, எங்கே பார்த்தாலும் பச்சை பச்சைன்னு இருக்குங்க. 48 டிகிரி வெளியே வெயில் அடித்தாலுமே இந்த இடங்களில் 20 டிகிரி அளவுக்கு நம்மளை உணர வைக்குது. இதை விட மிகப்பெரிய சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா, அதாவது மலையிலிருந்து பிறக்கக்கூடிய ஒரு ஊற்றிலிருந்து உருவாகக்கூடிய ஒரு அருவிங்க. நம்ம ஊரில் எல்லாம் வெயில் காலங்கள்லாம் மழை இல்லைன்னா வறண்டு போயிடும். இங்கே அப்படி இல்லை. மழை காலங்களில் அதிக தண்ணிகள் வந்தாலுமே இந்த ஊற்றில் வருடம் முழுவதுமே தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். உண்மையை சொல்லணும் அப்படின்னா இது ஒரு பாலைவன நாடு இல்லைங்க, சோலைவன நாடு அப்படின்னு தான் சொல்லணும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதுபோல் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் பணித்துளி சங்கர். பாய்.